காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையில் பேசிய போது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பேசினாருன்னா, கட்டாக்கட் 1 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல விழுந்துரும், கட்டாக்கட் எவ்ரி மாசம் 8500 உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும் தான் பேசினார். ஒவ்வொரு எலெக்ஷன், அதாவது தேர்தல் கூட்டங்கள்ல பேசும்போது இது பேசினார். இந்த கட்டாக்கட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கர்நாடக கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கர்நாடக மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கு சேலரி ரிவிஷன், அதாவது சம்பள உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பணம் இல்லை, பினான்சியல் கிரைசிஸ், பண நெருக்கடியின் காரணமாக ரெகுலரா வர வேண்டிய சம்பள உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கட்டாக்கட் மாடல். ராகுல் காந்தி பேசிய கட்டாக்கட் மாடல் கர்நாடகாவில் படாப்பட்டாக மாறிவிட்டது. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில், அதுவும் காங்கிரஸ் ஆளும் மாநிலம், இமாச்சல பிரதேசத்தில் முதல்வரும் அவருடைய சகாக்களும் 2 மாசமா சேலரி நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னுதாரணமா இருக்கும் போது என்ன தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க சேலரி எடுக்காம போட, அதுக்காக கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க சம்பளம் இல்லாம வாழ முடியாது இல்லைங்களா? காங்கிரஸ் எப்பவுமே காங்கிரஸ் மட்டும்தான் வாழணும்னு நினைப்பாங்க. அது இருக்கிற மக்கள் எப்பவுமே ஒரு லெவலுக்கு மேல வரவே கூடாது, அதனால அவங்க அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கறத கட்டாக்கட் மாடல். அதே மாதிரிதான் திமுகவின் மாடலும். திமுக மாடலும் காங்கிரஸ் மாடலும் பாத்தீங்கன்னா 2 ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். திமுக நாங்க டிவி தரோம், அதிமுக லேப்டாப் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லேப்டாப்பும் இந்த டிவியும் இருக்கு அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வீட்டுல கூட இந்த டிவி இல்ல, இந்த லேப்டாப் இல்ல. இந்த டிவியும் லேப்டாப் கொடுத்த அந்த என்ன செலவு பண்ணினாங்களோ அந்த செலவுக்கு கிட்டத்தட்ட 15 அணைகளை கட்டி இருக்கலாம் என்று ஒரு புள்ளிவிவரம் கூறுகிறது. தமிழகத்தில் 15 அணைகளை கட்டி இருக்கலாம் இந்த லேப்டாப்பையும் இந்த டிவியும் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா. இப்போ இவ்வளவு, அதாவது மேட்டூர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இவ்வளவு இருந்தப்பெல்லாம் தண்ணி இல்லைன்னு தர்றாங்க. இப்ப எவ்வளவு தண்ணி கடல்ல காந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடுதல் இல்லை. எத்தனையோ அணைகள் கட்டியிருக்கலாம், எத்தனையோ தடுப்பணைகள் கட்டியிருக்கலாம், நீரை சேமிச்சிருக்கலாம், விவசாயிகளை வாழ வைக்கலாம். அப்படிங்கிறதால இந்த திமுக மாடலுக்கு எப்பவுமே கிடையாது. மக்களை எப்பவுமே ஓட்டாண்டியை வச்சிருக்கணும், அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதான் பண்ணுவாங்க. மக்கள் அப்படிதான். இந்த விளங்காத கலைஞர் டிவியும் விளங்காத லேப்டாப்பையும் வாங்கிட்டு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வீட்டுல கூட இந்த லேப்டாப் கிடையாது, அந்த கலைஞர் டிவியும் கிடையாது. அதே மாதிரிதான் காங்கிரஸின் கட்டாக்கட் மாடலும். தெலுங்கானா சிஎம் என்ன சொல்றாருன்னா, டெய்லி செலவுக்கே எங்களுக்கு காசு இல்லைங்கிறார். தெலுங்கானா சிஎம், தெலுங்கானா எகைன் காங்கிரஸ் ஆளும் மாநிலம், எங்களுக்கு சுத்தமா செலவுக்கே காசு இல்லை அப்படிங்கிறார். ஹிமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா, காங்கிரஸ், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள். இதுதான் காங்கிரஸ் மாடல். இதுவே திமுக மாடல். இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் நிலைமை வரும். இந்த கட்டாக்கட் பட்டாப்பட்டு ஒரு செய்ய முடியாத, கொடுக்க முடியாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு எப்படியே ஆட்சியை பிடிச்சா போது அப்புறம் பார்த்துக்கலாம், மக்களை போண்டியாக்கலாம்னு நினைக்கிறதா இந்த கட்டாக்கட் மாடல். ராகுல் காந்தி இது மாதிரி கட்டாக்கட் பட்டாக்கட் பேசுறதெல்லாம் விட்டுட்டு, அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் எங்க மாடல், எங்க திராவிட மாடல், எங்க இபிஎஸ் மாடல், எங்க சின்னம்மா மாடல், பெரியம்மா மாடல் அப்படிங்கிறத பேச நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமாக இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோருடைய ஆதகமும் கூட.